இறங்கிறோம். எப்படி ஏறி இந்த வண்டியெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லை கண்டிப்பாக பாரு எப்படி ஏறி இறங்க வச்சு இப்போதான் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. நாகமலை ட்ரெக்கிங் வண்டி அப்படியே அப்பா ஸ்டார்ட்டா कैसा जी बहुत स्लो जी बहुत स्लो ऐसा पढ़ டீ சாப்பிட்டுக்கலாமா வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டா எது குளிச்சிடும் ஸ்கூலா ஓ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை கர்நாடகா மாநிலத்தில் இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து மேட்டூருக்கு ஒரு 5 மணிக்கு பஸ் இருந்தது. அங்கேருந்து மேட்டூர் வந்துட்டு மேட்டூர் வந்து பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கு 1 ஹவருக்கு 1 பஸ் இருக்குது. பட் சிறப்பு பேருந்தும் விட்டுருக்காங்க. அதிலேருந்து பஸ் ஏறி நம்ம வந்தாச்சு. ஒரு 8-8:30 மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் நாகமலைக்கு தான் ட்ரெக்கிங் போகிறோம். பட் ட்ரெக்கிங் போகிறதுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா விடமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய ஷெட்டு. மாதேஸ்வரம் மலைனாவே இந்த ஷெட்டு தான் பார்க்கவே ஹைலைட்டாக இருக்குது. இதை தொடர்ந்து அப்படியே உள்ளே போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ள மாதேஸ்வரம் மலைக்கு உண்டான என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம உள்ளே போகணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம போய் அந்த மாதேஸ்வரம் மலைக்கு அடுத்தது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அன்னதான கூடம் இருக்குது, அங்கே போகணும். அதெல்லாம் அமாவாசை அன்றைக்கெலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. செம்ம கூட்டம் இன்றைக்கி. நீங்கள் வீக் டேஸ்லேயே வந்துடுங்க. வீக்கெண்டில் இந்த மாதிரி வந்தாவே கூட்டமாக இருக்கும். மக்கள் பார்த்திங்கன்னா மைசூர் கர்நாடகா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டாங்கன்றது இந்த அமாவாசை டைமில். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்களும் அதுக்கு மாதிரி வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாகமலைக்கு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா கம்பல்சரி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணோம். அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டே சொன்னேன். பட் தமிழில் தான் போட்டிருக்கேன். முடிஞ்சு அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பு முடிச்சுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 10 இயர்ஸ் முடியல இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கா அப்படியாம்மா நம்ம நண்பர் ஒருத்தர். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ தான் ஜீப் ஆல்ரெடி 10 இயர்ஸாக போயிட்டுருக்கு. பட் வந்து அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறது எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கூட்டம். இந்த அமாவாசை டைம்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. நீங்கள் ஃப்ரீயாக கூட போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக லைன் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கியூ நின்றுருக்கு. அது இல்லாமல் இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பந்தல் போட்டிருக்காங்க. அதுலேயும் ஏகப்பட்ட மக்கள் உட்காந்துட்ருக்காங்க. ஃபுல்லாக அந்த தேர் இழுத்துட்டு ரதம் மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதே பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இங்கேருந்தால் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம அன்னதானம் கூட இருக்குது அந்த பக்கம். அந்த அன்னதான கூடத்துலேருந்து நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அதற்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக்கிங் ஜீப்பில் போயிட்டு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டே வந்துடுங்க. ஏன்னா எந்த பயமில்லாமல் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரத்து வழியாக முன்னாடி அப்படியே சுற்றி வரும்பொழுது இங்கே நந்தி சிலை ஒன்று இருக்கும். நந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் இருக்குது. அன்னதான மண்டபத்துலேருந்து அந்த இறக்கத்தில் இறங்கி போனோம் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கனால எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த அன்னதான கூடத்துலேருந்து இறங்கி போகும்பொழுது அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம எவ்வளோ டிக்கெட்டெல்லாம் கேட்குறான்னு சொல்லி பார்த்துட்டு 40 ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு. அது 40 50 அது எப்படின்னு தெரியல. அங்கே போய் பார்க்கலாம். அன்னதானத்து கூட்டத்தை பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு கூட்டம் பாருங்கள் ஒரு ஜேஜென்ட் இருக்கு. இதான் அன்னதான மண்டபம். இந்த ஆமாம் டியூன் கேமரா. வேற சூப்பர்ண்ணா. ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு பேக்கையும் பார்த்துட்டு போய்க்கலாம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன மொபைல்ண்ணா? இன்ஃபினிக்ஸா? ஆமாம். என்ன ரேட்டுண்ணா?
டபுள் கேமரா 16,000 தான் நம்ம டியூல் கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல? என்ன ஆப்ஷன் இருக்கு? டியூல் கேமரா பாரு, இங்கே நாம இங்கே இருக்கோம், பட் கேமரா ஃப்ரண்ட்லையும் பேக்கில் அப்படி எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஆமாம். செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக காலேஜ் போகிற டைம் வந்தோமா இங்கே? நீ வரல. எனக்கு இந்த இடம் தான் டவுட்டாகவே இருந்தது. பெரிய மரமெல்லாம் இருந்தது. நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கு. செம்ம கிளைமேட். அதுலேயும் போய் போகலாம். 10 மணி வரை சரியா? போயிடலாமா? போயிடலாம். சரி, நாகமலை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஜீப் சஃபாரி, அந்த ஜீப் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலேருந்து அன்னதான மண்டபம் இறக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் கீழே வரணும். வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருப்பாங்க. சாரி, லெஃப்ட் சைடில். அதுக்கு ஆப்போசிட்டில் டீ கடையெல்லாம் இருக்கும். அந்த இறக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பெல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு. அந்த ஜீப்பு நிற்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குளமெல்லாம் இருக்குது. இங்கே வந்து கயிறு ஆஞ்சநேயர் நினைக்கிறேன், கயிறுலாம் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஞாபகம் மறந்துருச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே வந்தது. இங்கேயும் குளிச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஜீப்லையா? சரி, ஓகே, உட்காருவோம். செம காமெடி. எங்கடா கதவை காணன்னு பார்த்தா கதவை அங்கே. செம காமெடி. போ. ஐயோ சாவி போட்டலாம். இங்கே எந்த ரெடியா? போலாமா? எங்கே போகலாம்? சென்னை பஸ் மாதிரி எங்கே போகலாம்? ரெடியா? போலாமா? நாகமலை ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. எங்கப்பா சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, வர சொல்லுங்கப்பா. ஓகே, நாகமலை ட்ரெக்கிங் ஜீப்பில் கிளம்பியாச்சு. எவ்வளோ காஸ்ட் ஜீப்புக்கு? 40 ருபீஸா? 40 ரூபா. ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணினா கம்பல்சரி அலோவ் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். இங்க இறக்கிற போறாரு ஜி. ஃப்ரெண்ட்ஸ், நாகமலை ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. ஜீப்பு அதான் அண்ணா தான் ஓட்டுறாரு. ஓகே, பயங்கரம். ஆமாம், அடைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, கோவில் இருக்காங்க, கயிறு கட்டி விடுவாங்க. அதில் அப்படி வந்திருக்கேன். செம்மையாக போகுது. அப்பதான் சேர்க்க எச்சாகும். கண்ணாடிகள் இருக்கிற மக்கள் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கேன். இதில் ஷேக் ஆகாது இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, உள்ள செட்டிங் இருக்குது. அதை பண்ணிட்டு கையாட்டினா கூட ஷேக் ஆகாது. ஓ, கிளைமேட் சூப்பராக இருக்குது ஜி. கணக்கு கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கு. ரிட்டர்ன் வரதுக்கு ஜீப் இருக்கா ஜி? அங்கிருந்து ரிட்டர்ன் செம்ம கிளைமேட்டுங்க பாருங்க. எப்போ மழை வருமா தெரியல, சூப்பராக இருக்கு. கேசவன் ஜி எடுத்துகிட்டு இருக்கார் மொபைலில். அதை அப்படியே ஷூட் பண்ணுவோம். மொபைலுக்குள்ள மொபைல். மேகமெல்லாம் சூப்பராக இருக்குது. மழை வருமானு தெரியல. என்ன ஹெலிபேடா? ஹெலிபேடு பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா மாதேஸ்வரா ஸ்டாச்சு. நான் போறீங்க கோவா போனல. ஆமாம்,
அந்த கோவா இது வந்து சூப்பரா இப்போ இதுக்கு மேலே தான் ரோடு டஞ்சன் தான் ரோடு பார்த்தேன். ஆமாம். ஓகே, சிறப்பான ரோடு வந்து விட்டது. இனிமேல் தான் நம்மளுக்கு மேகம் பாருங்க, மழை வர மாதிரி இருக்கு. வருத்தம் அது வந்தாலும் சரி பார்த்துருவோம். அது மெயின் அங்க கோவா இருக்கா. ஆனால் கம்பல்சரி டிக்கெட் புக் பண்ணலைன்னா உள்ள அலோடான்னு தெரியல. ஆனால் டிக்கெட் புக் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. வீடியோவா பார்த்தேன், சூப்பரா அற்புதமான ரோடு. இந்த கூடு பாரு, அதெல்லாம் பாரு, இதில் எப்படி தெரியுது வழி இருக்கு. எதுஜி இந்த வழியா? ஓ, இதில் போகாமல் இங்கே பாரு கணக்கு, இந்த வழியை பார்த்துக்கோ. பயங்கரம். வாவ். பயங்கரம். சைடில் எடுத்து போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வாவ். ஆஃப் ரோடு இல்லை, ஆஃப் ரோடு இல்லைப்பா, நோ ரோடு. ஆஃப் ரோடு இல்லை, நோ ரோடு. கையெல்லாம் வலிக்குதுடாடு, கையெல்லாம் வலிக்குதப்பா, வலிக்குது. இதில் போகிறோமா நம்ம? பயங்கரம். ஓஸ் டிரைவரா? அவர் டிரைவர், இவர் கீர் போடுவார். வாவ் 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 வாவ். செம செம. அது வருது, அது இதோட மேல இருக்கிறது பயங்கரம். அது வேணா நல்லா கும்பல் கொண்டீங்களா? கிடைக்க முடியாது. சூப்பர் ஜி. பாரு எப்படி ஏறி இறங்குது பாத்தீங்களா? இந்த வண்டியெல்லாம் கண்டுபிடிச்சோம் வாழ்க்கணுமாப்பா. இல்ல கண்டிப்பா பாரு எப்படி ஏறி இறங்கு. ஜீப்பு தான், ஜீப் சஃபாரி தான். இதுல எங்கப்பா நம்ம போறது நடந்து? ஏன் ஜி நினைச்ச பயமா இருக்கு. இல்ல குடி கீழே விழுந்துருச்சுன்னா இல்ல அது உண்மைதான். வாவ். பயங்கரப்பா. ஆக்சுவலாக பாட்டு வீடியோ வந்து பிரித்து தான் போட மாட்டேங்க. ஒரு 5-6 பாட்டாக போட்டால் சரி வர மாட்டேங்க. ஆமாம், தெரியல நம்மளுக்கு எப்படின்ட்டு. பாரு எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. ஆட்டுக்குள்ளே இறக்குறாங்களா? சாமி. அது கரெக்டாக அப்பா. மதப்பா ஒரு மலையே மலை மேல வச்சுருவாரு. கீர் போடுறாரா, கீர் போடுறாரா, போட்டாரா. ஸ்டேரிங் எப்படி திருப்புறான்னு பார்ப்போம். ஓ நம சிவாயா. அப்பா இப்போ தள்ளி பாருங்க மூளையா. இல்லை இல்லை தள்ளினா சாரல் அடிக்குது. நோடி பாவா. சூப்பர் ரோடு பாவா. நடந்தே போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல யாரப்பா நடந்து வரலான்னு சொன்னது? பெருசப்பா என்னப்பா நடந்து வரலான்னு சொன்ன, நடந்து வர ரூட் ஆகுது. ஏன் வர முடியாதா?
செம்ம எவ்வளோண்ணாச்சி? சரிங்க பார். ஐயோ தொட்டில் ஆடுற மாதிரி தொட்டில் கூட கொஞ்சம் ஒழுங்காடு. தொட்டில் இப்படியா பாடும்? அதோட மோசமாடுதுப்பா. இவ்வளோ நேரம் வேர்க்காம இருந்தது, இப்போ கப்போடு வேர்த்துருச்சு. செக் போஸ்டா? இறங்கி இந்த வண்டி என்ன வீடியோ அலோடா? வீடியோ அலோடா? வீடியோ அலோடா? அம்மா 4 கிலோமீட்டர் இல்லைங்க, 40 கிலோமீட்டர் வந்து உடம்பு இருக்கு போட்டு. இதில் எங்கடா திருப்பி நிறுத்துவாங்க? ஒரு ஆளுக்கு 40 ரூபா, 240 ருபீஸ். டீ 240. டெம்பரேச்சர் கன்வர்சேஷன் ஃபாரஸ்ட்டு கன்னடத்தில் போட்டிருக்கு. சரி இன்னும் தெரியல. இங்கே தான் இறக்கி விட்றாங்க. இங்கே இருந்தால் போகணும். ஜீப்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரே இதில் அப்படியெல்லாம் வந்துடும். அப்படியே பண்ணதை கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாகமலை செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. மாதேஸ்வரன் மலையிலேருந்து நாகமலை செக் போஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ. இங்கேருந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்தாவே இந்த மாதேஸ்வரன் மலை கோவிலும் தெரியுது. மாதேஸ்வரன் மலை அந்த புலி மேலே அமர்ந்துட்டுருக்க ஸ்டாச்சு, அந்த சிலையும் நல்லா பக்காவாக தெரியுது. பட் இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதிலிருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. சூப்பராக இருக்கும். இடமே பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3, 4 கூட போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இடம் அருமையாக இருக்குது.